புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இதேவேளை தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளராக கருணாரத்ன பரணவிதான நியமிக்கப்பட்டுள்ளார். ஊழல் எதிர்ப்பு முன்னணி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியது. මේ තොරතුරු දන්න සියලු දෙනාගෙන්ම අපි ඉල්ලා සිටිනවා රට තුල පසුගිය අවුරුදු 10ක කාලය තුල සිදු කරන ලද සියලුම මහා පරිමාණ ව්‍යාපෘති கடந்த 10 ஆண்டு காலமாக பாரிய வேலை திட்டங்களில் காணப்பட்ட ஊழல் மோசடிகள் குறித்து தகவல் தெரிந்தால் அச்சமின்றி எமக்கு அறிவியுங்கள். யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் அரசியலில் இருப்பதாக பிரசாரம் செய்து வருகிறார். அவர் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருப்பாராம். மிகவும் மோசமான முறையில் கடந்த நாட்களில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் கூட இன்று வெளியில் வந்து குரல் எழுப்புகின்றனர். அப்பாவி மக்களின் விருப்பமின்மை மற்றும் பழிவாங்கல்களுக்கு எதிரான விருப்பத்தை பொறுப்பேற்க வேண்டாம் என ராஜபக்சவிற்காக முன்னேற்கின்றவர்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறுகிறோம். இந்த மோசடிக்காரர்களின் தாவலை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அதேபோன்று 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலின் போது சர்வதேச மற்றும் உள்நாட்டு விடுதலை புலி உறுப்பினர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குமாறு ராஜதந்திர அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் ரகசிய தன்மையை பாதுகாப்போம். அதேபோன்று ராதா ஊடாக வழங்கப்பட்ட உதவிகள், ஜாலாங்கா திட்டம், தென்னாப்பிரிக்காவுடனான கொடுக்கல் வாங்கல்கள், குமரன் பத்மநாதன் மற்றும் விடுதலை புலிகளின் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது, இவ்வாறான தகவல்களை எமக்கு வழங்குங்கள். பாதுகாப்பு தரப்பினருக்கு இந்த விடயம் தெரியும் என்பது நமக்கு தெரியும். எதிர்வரும் மாதங்களில் இந்த தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ගණදෙනු පිළිබඳව අප වෙත තොරතුරු සපයන්න. ජයලංකා ව්‍යාපාරයේ රාඩා හරහා දුන්න ආධාර පිළිබඳව ඊට පසු தேர்தல் தினத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாகவும் இதன்போது சம்பிக்க ரணவக்க தெளிவுபடுத்தினார். මැතිවරණ දිනේදී විවිධ නියෝග නිකුත් කරමින් හමුදා தேர்தல் தினத்தன்றும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்து ராணுவத்தை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை மாற்ற முற்பட்டனர். அந்த உத்தரவுகளின் சில பிரதிகளை இவை. கோட்டாபாய ராஜபக்ச ராணுவத்தை பயன்படுத்திய விதமே இது. அனைத்து தரவுகளும் நம்மிடம் உள்ளன. ஆபரேஷன் கமாண்டோ எவ்வாறு செய்தனர் என்பது இதில் உள்ளது. கொழும்பு நகரை எவ்வாறு நிர்வகித்தனர் என்பது நம்மிடம் உள்ளது. உயிர் தியாகத்துடன் இதனை தடுக்க பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். விசேடமாக போலீஸ் மாதிபர் மற்றும் தேர்தல்கள் ஆணையாளருக்கு ஜனநாயகத்திற்கான கௌரவத்தை தெரிவிக்கின்றோம். මැතිවරණ කොමසාරිස්තුමාටත් ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් අපේ දරුවෝ වෙනුවෙන් අපි අපේ ප්‍රණාමය පිරිනමනවා. මේ රටේ පහුගිය කාල වකවානුව තුල සිදුවෙච්ච දූෂණ වංචා ආක්‍රමිකතා මේ පමණයි කියලා කියන්න බෑ. நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் இவை மாத்திரம் என கூற முடியாது. வங்கித்துறைகள் மற்றும் அரச வங்கிகளுக்கான அனைத்து நியமனங்களும் நீலப்படையணி ஊடாகவே இடம்பெற்றது. இதற்காக நடத்தப்பட்ட பரீட்சை பெறுபேறுகள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அதேபோன்று சட்டக்கல்லூரியின் நுழைவு பரீட்சை தொடர்பாக எமக்கு தெரியும். இதில் பெரும்பாலானவர்கள் எவ்வாறு சித்தியடைந்தார்கள், அதேபோன்று எமது இளவரசர்கள் அதில் எவ்வாறு சித்தியடைந்தார்கள் என்று எமக்கு தெரியும். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் இனி நாட்டில் இடம்பெறக்கூடாது. இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டவர்கள், மக்களின் நிதியை சூறையாடியவர்கள், வீண் களியாட்டம் நடத்தியவர்கள், அத்துடன் புனித நகரமான செங்கடகலவில் கார் ரேஸ் நடத்தியவர்களுக்கு எதிராக செயற்பட எமக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். මේ වංචා කළේ මේ රටේ ජනතාවගේ ධනය මේ කොල්ල කෑවේ. මේ සම්පත් තමයි රටේ ජනතාවගේ සම්පත් භාවිතා කරගෙන තමයි පාවිච්චි කරලා තමයි මේ රාජකුමාරවරු සම්දර්ශන පැවැත්වුවේ. පූජනීය නගරයක් වෙච්ච සෙන්කඩගල ඓතිහාසික නගරේ ලංකාවේ තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි ආණ්ඩුවෙන් ආණ්ඩුවට මේ ජාවාරම්කාරයෝ තමන්ගේ පාට මාරු කරගන්න. මෙවර சீலாச்சார ஆண்டுவா. இந்த மோசடிக்காரர்கள் அரசாங்கங்களுக்கு ஏற்றவாறு தமது நிறத்தை மாற்றிக்கொள்கின்றமை இலங்கையில் காணப்படுகின்ற பாரிய பிரச்சனையாகும். ஜனநாயக ஆட்சியை கட்டியெழுப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாவிடின் நமது அர்ப்பணிப்புகள் வீணாகிவிடும் என்பதற்காகவே இந்த ஊழல் எதிர்ப்பு முன்னணி ஸ்தாபிக்கப்பட்டது. நாங்கள் செயற்படுவோம். 100 கீழ் 19 வலிக்கட வீதியில் இது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 0128884583 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு கிடைக்கப்பெறும் தகவல்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படும். இவற்றை கணக்காய்வு செய்வதற்காக முன்னாள் மேன்முறையீட்டு நீதியரசர் ரஞ்சித் சில்வா இணக்கம் தெரிவித்துள்ளார். මේ ලැබෙන තොරතුරු විගණනය කිරීමක් කරන්න අවශ්‍යයි. ඒ විගණනය කිරීම සඳහා